அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரவர்களால் அருள்போகும் சுபுடைய துணைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய செய்தியாக மனிதகுல முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய உன்னத குர்ஆன், மாமரை திருமறை குர்ஆன் என்ற தொடரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்போகும் திருமுறை குர்ஆன்ல நீதி செலுத்துவதை பற்றி குர்ஆன் நமக்கு பேசுகிறது. 3வது அத்தியாயத்தினுடைய 18வது இறைவசனம், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். 3வது அத்தியாயத்தினுடைய 18வது இறைவசனம், தன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறார். வானவர்களும் நீதியை நிலைநாட்டும் அறிவுடையோரும் உறுதி கூறுகின்றனர், அல்லாஹ் ஒருவனா, அல்லாஹ் தவிர கடவுள் இல்லை என்று. அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் மிகைத்தவன் ஞானமித்தவன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துடைய 58வது இறைவசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹக்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஅமா யஈதுக்கும் பிஹி இன்னல்லாஹ கான சமியன் பஸீரா. 4வது அத்தியாயத்துடைய 58வது இறைவசனம், அமானிதங்களை அதற்கு உரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மக்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கும் பொழுது நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றார். அல்லாஹ்வின் இந்த அறிவுரை உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்மானிதத்தை பேணுங்க, ஒரு பொருளை உங்களை நம்பி கொடுத்தா ஒப்படைச்சிருங்க, மோசடி பண்ணிடாதீங்க, வாய்வழி போட்டுக்கிறாதீங்க, நீங்கள் எப்போ தந்தாலும் கேட்காதீங்க என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிட்டு நீதியை நிலையாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி செலுத்துங்க அப்படிங்களுடைய தொழுவுங்க சக்காத்துக்குடன் கட்டளமே இது ஒரு கட்டளை. அம்மானிதங்களை பேணுங்க, நீதி செலுத்துங்க என்று அல்லாஹ் என்ன செய்யலாம், இறைவனின் கட்டளையை பிறப்புகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி சட்டவரங்களை மீறினா நரகத்துக்கு போயிடும். எந்த கேள்வி கேட்பாரும் தொலைஞ்சு போன நரகத்துக்கு என்ன செய்வாங்களா, நரகத்துக்கு அனுப்பிடுவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நீதியை பற்றி எல்லாம் பேசலாம். 7வது அத்தியாயத்துடைய 159வது இறைவசனம், வமின் கௌமி மூஸா உம்மத்துன் யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யஅதிலூன். மூசாவுடைய சமுதாயத்தில் உண்மையின்படி வழிகாட்டுவோரும் அதன்படி நீதி செலுத்துவோரும் உள்ளனர். மூசா நபியுடைய சமுதாயத்தில் நிறைய ஐக்கியர்கள் இருந்தாங்க, மனோயிச்சப்படி வாழக்கூடியவன் இருந்தான், நபியை கிண்டல் அடிக்கக்கூடியவன் பல மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீதி செலுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாராரும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் 7வது அத்தியாயத்துடைய 159 அல்லாஹ் சொல்ல வசனத்துல சொல்றான். 7வது அத்தியாயத்துடைய 181 அல்லாஹ் சொல்லும் பொழுது, மிம்மன் ஹலக்னா உம்மத்து யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யஅதிலூன். நாம் யாரை படைத்தோமோ மனித சமுதாயத்தை, அவர்களில் உண்மைக்கு வழிகாட்டும் சமுதாயத்தினரும் இருந்தனர். அதை கொண்டே அவர்கள் நீதி செலுத்துவோரும் உள்ளனர். அந்த வேதத்தை கொண்டு நன்மக்கள் இருந்தார்கள், அந்த நபிக்கு அருளப்பட்ட அந்த வேதங்களை கொண்டு வழிகாட்டினார்கள் என்று எல்லா திருமறை குர்ஆனும் சொல்லியிருக்கார்கள். 16:90 இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். நீதியையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறார், நீதியையும் நன்மையையும்
உறவினர்களுக்கு கொடுப்பதையும் உறவினர்களுக்கு தர்மமாக கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வெட்கக்கேடானவற்றையும் தீமையையும் வரம்பு மீறுதலையும் உங்களுக்கு கழிக்கின்றான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் என்று 16:3 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நீதி செலுத்துன்னு பல இடங்களில் அல்லாஹ் என்ன செய்யலாம், நீதியை மையப்படுத்தி நீதி செலுத்து என்று அல்லாஹ் என்ன செய்யலாம். நீதி செலுத்தினால்தான் மனுஷனாக இருக்க முடியும். நீதி செலுத்தினு சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறணும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யலாம், பாவத்துக்கு மேலே பாவத்தை சம்பாதிக்க ஒன்றாக இருக்கக்கூடாது என்று நீதி எல்லாம் சொல்லலாம். நபிகள் நாயகம் சொல்லாதவங்கள்ட்ட கூட வழக்குகள் வரும். பஞ்சாயத்து வரும்போது நீ என்ன சொல்ல கேட்பாங்க. நீ சொல்லுப்பான யார் ஆதாரத்தை முன்வைக்கிறாரோ, அந்த சான்றுகளை முன்வைக்கிறாங்களோ அப்படின்படி சாட்சியங்களை முன்வைக்கும் பொழுது அவங்க தீர்ப்பளிப்பாங்க. இப்போ சாட்சியம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா சத்தியம் அல்லாமல் சத்தியம் பண்ணு அப்படின்னு சுதாசனம் அவர்கள் நான் நான் இருந்து அழிஞ்சு போயிடுவேன், நாசமாக போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி சுதாசனம் அவர்கள் அந்த சத்தியம் பண்ண சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை. இவன் சத்தியம் பிரதிவாதி வரும்பொழுது சத்தியத்தின் மூலமாக நீதி செலுத்துறாங்க. பொய் சத்தியம் பண்ணால் அழிவு நாசத்தை சந்திப்பான் என்ற அடிப்படையில் சுதாசனம் நீதி செலுத்துறாங்க பார்க்குறோம். அப்போ நீதி செலுத்தக்கூடிய விஷயங்கள் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நீதி செலுத்துவது என்பது நம்ம எதை பார்க்கக்கூடாது, நம்ம அவன் செஞ்ச காரியத்தை பார்க்கணும். என்ன தப்பு பண்ணான், என்ன அயோக்கியத்தனம் பண்ணா, திருடினானா, மோசடி பண்ணானா, கொலை செஞ்சானா, கொள்ளை அடித்தானா, வட்டி வாங்கினானா, பிறர் மீது ரவுடிசத்தை கட்ட ரவுடிமாக இருப்பான், 10 பேர் அடிச்சுட்டு வந்துடுவான், ரவுடிசம் பண்ணானான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் அவனுடைய காரியத்தை பார்க்கணும். அவனுடைய காரியத்தை பார்க்கணும், என்ன செஞ்சானே அந்த பார்க்கணும். அப்படியே இவன் நம்மாளு, நமக்கு தெரிஞ்சவன், மாமன் மச்சான், சித்தப்பன், நண்பர்கள், ஊருக்காரன், உறவுக்காரன் பார்க்கக்கூடாது. பெரிய ஒரு எம்எல்ஏ எம்பி பெரிய அளவுக்கு நாட்டை ஆளக்கூடியவன், இதை நீதிக்கு மேலே செருப்பு தான். நீதி என்னன்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லலாம். நீதிக்கு பற்றி தான் தீர்ப்பளித்த விஷயத்தை பார்க்குறோம். நீதி ஒரு முக்கியமான ஒன்று. நீதி செலுத்துவது மார்க்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு நம்ம என்ன அந்த அப்துல் பாசிர் புகாரி விஷயமாக கூட ஒரு 10-20 நாளைக்கு மேலே சொல்லி காட்டினேன். சொல்லுங்கன்னா அவரை பற்றி என்ன செய்ய வண்டியாக அவரை பற்றி உண்டான விஷயத்தையும் இப்போ பொங்கலை மெட்டில் சிக்கிட்டாரு, பண மோசடி பண்ணிட்டாருலாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இதில் நம்ம என்ன கவனம் செலுத்தணும்னு கேட்டால் நீதி என்ன, 2 தரப்பையும் விசாரிக்கணும். பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை ஏற்படுத்தணும், 2ஐயும் விசாரிச்சுன்னா ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா எனக்கு தெரிஞ்சவன் அப்படி என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவன் அப்படியே பார்க்குறது, என்னுடைய ஊர் ஏன் ஜமாத்துக்காரன் பார்க்கணும், நீதியை பார்க்கணும். அப்போ நம்ம நீதி தான் எல்லாம் சொல்லிக்காருதான். அந்த அப்துல் பாசிக்கு அவர் யார், கொள்கை எதிர்ப்பு கொள்கை விஷயத்தில் அவர் சில கொள்கையை சார்ந்தவர். சூனியத்தை நம்புவார், கண்டிஷ்டியை நம்புவார். இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லாம் நம்பக்கூடிய விஷயத்த பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை சூனியக்காரர் இப்படி பல பேர் பிரித்து கொடுப்பது, இப்படி இருக்கிறதா நீதி செலுத்தாமல் இருக்க முடியுமா? அது மேற்கொள்ள இல்லை, அது அவங்களுடைய அக்கீதா கொள்கை. அந்த காரியத்தை பார்த்து தான் நமக்கு நீதி செலுத்தணும். ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள குரான் சொல்லலாம், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு பகை உங்களை நீதி செலுத்த விடாமல் இருக்க வேண்டாம், நீதி செலுத்த தூண்ட வேண்டாம் இதெல்லாம் சொல்லலாம். அப்படியே நம்ம இந்துக்கள் உள்ளவன், கிறிஸ்தவன், முஸ்லீம் அப்படி பார்க்காத காரியத்தை பாரு என்ற அடிப்படை நீதி செலுத்தக்கூடிய விஷயத்த அல்லாஹ் சொல்லலாம். அப்போ அப்துல் பாசித் விஷயமா கூட என்ன செஞ்சாங்க, பணம் மோசடி பண்ணிட்டாங்க. நேற்று வீடியோ கேட்டேன், சோறுக்கிட்டு இதை போய் நேற்று நைட்டு சாப்பிட்டு டிபெண்ட் பண்ண பொழுது வச்சு கேட்கும்போது 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறார். அவரை பற்றி உண்டான விஷயமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏன்னா ஒரு கோஷ்டி லெட்டர் பேர்டு கோஷ்டி, ஏன்னா சும்மா ஒரு ஊருக்கு ஜமாத்திருப்பாங்க இல்லை, அந்த சின்ன 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 அமைப்புலாம் கிடையாது, ஊருக்கு மொத்தம் கூட கிடையாது. அவங்க அவரை பற்றி உண்டான புகார் அளித்து அவர் காசு பணம் திருப்பி விட்டாரு, பண வசூலை இந்த மாதிரி முதலீடு வியாபாரத்துக்காண்டி வாங்கி வாயிலி போட்டார். ஒருத்தர் அவர் வீடியோ விடுறாரு, 10 கோடிங்கிறான், 100 கோடிங்கிறான், 200 கோடிங்கிறான், 5 கோடிங்கிறான். எதிராக உண்மை, நான் யார்கிட்ட வாங்கினேன்னா சம்மந்தப்பட்டவனுக்கு எனக்கு உள்ளது தானே. இவங்க மையத்திட்டு வர்றாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்குனா அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அவர் சில ஒரு 8 பேர் எத்தனை மனிதன் வியாபார விஷயமா, அந்த கொடுக்கல் வாங்குற விஷயமா, பிஸ்னஸ் பண்ணுவதற்காண்டி 8 பேருக்கு பார்ட்னராக சேர்த்தேன். 8 பேர் அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், லாபம் வரும்போது கொடுத்தேன், கொடுக்க முடியாமல் போச்சு. இது இந்த இப்படி சொல்கிறாரு, இது எங்களுக்குள்ள விஷயமா இருக்கும்பொழுது இப்படியெல்லாம் பல கோடி ரூபா அட்டை போட்டாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னுடைய விஷயத்தை சொல்லி அழுகுறாரு, அழுவாத குறைய ஆடியோவில் பேசுகிறாரு. இந்த செய்தித்தாங்க 10 பேர் உட்காந்துருக்கிறாங்க.
ஒருத்தனை டேமேஜ் பண்ணுவதற்கான 10-20 பேர் இந்த ரெட்டல் படி பேர் வழிகள்லாம் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அப்படி செஞ்சாரு இப்படி பண்ண அந்த பணத்தை வாயிலாடி போட்டாரு இவ்வளோ இப்படி விஷயத்த ஒரு தரப்பு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட யாரும் இல்லை, எவன் காசு கொடுத்தா அவன் இல்லை, சும்மா உட்கார வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கு பதில் சொல்கிறான் இருந்தாலே நான் அப்படிலாம் செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அல்லாத மறுமையில மாட்டிக்கிறீங்க, ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஒரு அமைப்பு நம்ம தான் அமைப்பு, போலீஸை கூட காலில் போட்டு மிதிப்பேன், போலீஸ் எனக்கு சைட் அடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு அப்படி சொல்கிறார். உலகத்தை ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறோம், மறுமையில மாட்டிக்கிறவா அப்படிங்கிற அளவுக்குன்னா மறுமையை முன்னிலைப்படுத்தி இவன் அப்துல் வாசிங்கிறான் இவனு சொல்கிறான் தான் சொல்கிறாரு. இப்படி விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பொம்பளை மட்டும் அப்படியே செஞ்சேன் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறார். பொம்பளை மட்டும் சிக்கியிருக்கிறான், என் பொண்டாட்டிடாங்கிறார், என் மனைவி விஷயமா அவதூறு பரப்பியிருக்கிறீங்க அப்படி ஒரு செய்தியை பேசக்கூடிய அவர் சொன்ன விஷயத்தை பார்க்குறோம். இப்படிலாம் பல செய்திகளை பேசுகிறாரு. அவர் திருச்சியில் வந்து அந்த பணத்தை தர வேண்டிய பணத்தை வாங்க வரக்கூடிய நேரத்தில் ரவுடிசம் பண்ணிக்கிறாங்க, தூக்கி போய்க்கிறாங்க. ஆளை பிடிச்சி வண்டியில் வந்த அப்துல் பாசிம் புகாரி வண்டியில் வந்தாங்கல்ல, அந்த கார் போட்டு டிரைவரெல்லாம் அடித்து போட்டு ஒரு மொட்டை மலை ரவுடியில் இருந்து தூக்கி போவாங்க. வீடு கட்டியும் கட்டாமல் பழையாசை கட்டியும் கட்டாமல் கிடக்கிற இடத்துக்கு தூக்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி அவனை அடித்து அப்துல் பாசிம் புகாரிங்கிறவனை பெரிய பேச்சாளர் அவனை அடித்து உதச்சி பயங்கரமான சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. வீடியோ விட்டுருக்கான். அந்த மாதிரி ஒரு வீடு நான் அப்படிலாம் பண்ணலை, நேர்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை லாபம் வந்த அளவுக்கு நான் கொடுத்தேன். வராத நேரத்தில் கொடுப்பேன் இவருடைய அளவுக்கு என்ன நடந்து தெரியாமல் அவங்களுக்கு பரப்பாதீங்க என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ரெண்டு தரப்புகளையும் பார்க்கலாம், பார்த்து தான் முடிவு எடுக்கணும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால், அப்துல் பாசிம் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி எதுவுமே தெரியாமல் இவங்க ரவுடிசம் பண்ணிக்கிறாங்க. 10-20 ஒத்தனா இருந்தால் ஒரு சைத்தான் நிற்பான். இது புரிஞ்சுக்கிறீங்க. பைக்கில் போகிறோம், வேனில் போகிறோம், டூருக்கு போகிறோம், டூர் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒத்தனால தான் அமைதியாக போயிட்டு வரோம். 2 சைத்தா 3 சைத்தா 10 50 சைத்தா சேர்த்தான்னு வைங்க. பஸ்ஸில் போகும்போது வாடகை பஸ்ஸில் அது வந்து வேனில் போகும்போது கட்டுவாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லா சைத்தாலும் சேர்ந்துடும். 50 சைத்தா பஸ்ஸில் போகிறோம், இதில் போகிறான்னு சொன்னால் எல்லா சைத்தாலும் ஒன்று கூடி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சு அநியாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் அப்படிலாம் செய்யலை ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சைத்தானுடைய பிள்ளைங்க தான் வருவாங்க பல ரூட்டில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், அவர் சொல்கிறார், நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, யாரை ஏமாத்துற, பெண் குற்றச்சாட்டுன்னு அப்பாற்பட்டவன், நானே தகுதியில் இயக்கத்துல சொல்கிறேன், நான் இப்போ பொம்பளை கை பிடிச்சிருப்பேன்லாம் கேட்குறாரு. என் பொண்டாட்டி விஷயமா அவதூறு பரப்பிருக்கிறாங்க என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்படி அவருடைய தரப்புல நம்ம எவனுக்கு சொந்தக்காரன் மாப்பிள்ள மச்சான் முகமே தெரியாது யாருக்கு. நம்ம சம்பவத்தை ஃபேஸ்புக்கில் வலைதளத்தில் வரத வச்சு நம்ம மக்கள் மரத்தில் சொல்கிறாங்க அப்படியே நீதியின் பக்கம் நம்ம இருக்கிறோம். கடைசியாக அவன் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதுதான் வீடியோ, இந்த ஆடியோ போட்டிருக்காரு, இந்த ஆடியோ தவிர வேறு ஆடியோ போட மாட்டேங்கிறார். அப்படி சொல்லக்கூடாது, அது மாதிரி தவறு. என்னை பற்றி ஒரு கலைஞர் வந்தால் அவன் சட்டியை கட்டி தோலை முடிக்கிற வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தரப்பு ஆதாரங்களை வீடியோவா ஆடியோவா போடணும். அப்துல் பாசிம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களோடு மட்டும் பேசவில்லை, எல்லா வலைதளங்களில் போகுது. நேற்று மட்டும் 3500 பேர் ஜும்மாவை பார்த்துருக்காங்க. 3000 நம்ம இருந்தது எத்தனை பேர், ஒரு 200 பேர் ஜும்மாவில் இருந்திருப்போம். ஒரு நைட்டு ஒரு 12-1 மணிக்கு ஜும்மாவை நான் ஏற்றி விட்டேன். ஜும்மா ஒரு பகுதியை 3500 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இது வலைத்தளங்களில் பேசுகிறேன். அதுக்காண்டி வந்துக்கிட்டு அப்துல் பாசித்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், இது அவர் சொல்கிறார், மார்க்கத்துக்காக மார்க்கத்தை விட்டு வெளியே 2 வீடியோ ஆடியோ தான் போட்டிருக்கிறேன், 2 ஆடியோ. என் வாழ்க்கையில் எல்லாமே நான் வந்து மார்க்க விஷயம் தான் பேசியிருக்கிறேங்கிறாரு. நம்மளை பற்றி குற்றச்சாட்டு வருதா, அவருக்கு என்னுடைய கோரிக்கை என்ன, பாலியல் பலாத்காரம் சேட்டை பண்ணவங்க, விஜய் கோஷ்டி, டிஎன்டிஜே கோஷ்டி, இவங்களே மாறி வீடியோ போட்டு நாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் என்ன பரிசுத்தமான சொல்லி நீ வீடியோ போடக்கூடாது, என் மீது கலங்க இருக்கிறத லட்சம் வீடியோ போடுவேன், அவங்க ஓட விடுவேன். அந்த மாதிரி நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிற யாரையும் இருக்கிற குற்றச்சாட்டு நம்ம நிரபராதியாக இருக்கும் பொழுது, நம்ம நல்லவர்களாக இருக்கும் பொழுது நம்பி பொய் அவதூறுகளை புறப்படாங்கன்னு சொன்னால், இல்லை நான் வீடியோ போட மாட்டேன், ஆடியோ போட மாட்டேன், ஒன்னோடு நிப்பாட்டிட வேண்டாம், நம்ம பக்கம் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி போயிடக்கூடாது. நம்ம அவருக்கு முகத்திலே கிடைக்கக்கூடிய வண்ணம், நான் பரிசுத்தவன் தான், கும்பல கண்ணம் கிடையாது, பண மோசடிக்காரன் கிடையாது, வியாபாரம்னு சொல்லி யாரையும் ஏமாற்ற கிடையாது என்பதற்கான என்னென்ன குற்றச்சாட்டு வருதோ அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நம்ம எதிர்காலி அவன் வாயடைக்கிற வரைக்கும் மோசடிக்காரன், திருமுழுக்காரன், பொய்காரன், இயக்க சங்கம், வேலை ஜமாத்து வருவாங்க. ஊருக்கு ஒருத்தன் நல்லவனை டேமேஜ் படுத்த
அவங்க செருப்புக்கிட்டே அடிச்சு அவங்க ஓடுற அளவுக்கு வீடியோ அவன் போடுறான்னா மறுபடியும் நம்ம வீடியோ போடணும், அவன் ஆடியோ போடுறான்னா மறுபடியும் ஆடியோ போடணும். இப்படியே என்ன செய்யணும், நம்மளோட தூய்மைவாதி என்று நம்ம செய்யாத குற்றத்தை நம்ம செய்ததாக எவனாவது நம்ம சொன்னால் முகத்திரை கிழிக்கக்கூடியவனை திரும்ப திரும்ப வீடியோ ஆடியோ போட்டு நம்மளை நிரபராதி என்று நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க வேண்டும் என்று அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டேன். ஏன்னா அவர் கொள்கை நமக்கு கிடையாது. கசூனியத்தை நம்ப மாட்டேன், கண்டிஸ்டியை நம்ப மாட்டேன், என் கொள்கை வேற அவர் கொள்கை வேற. ஆனால் நம்ம என்னத்தை பார்க்கணும், அவர் பேச்சை வச்சு பார்க்குறோம், அவர் பேசினார்ல அதை வச்சு பார்க்குறோம். எதிர்த்தரப்புல பேசுனாங்க இல்லை, இவர் மீது புதிய போன்ற சொல்கிறாங்க இல்லை, அதை இந்த ரெண்டையும் கேட்டு தான் அவங்க சொல்கிறோம். அதனால் வந்துக்கிட்டு நம்ம மீது உள்ள களங்கத்தை போக்கக்கூடிய வண்ணம் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் நானும் மாமனம் மச்சானம் பெரிய குணம் சும்மா நம்ம அவதூறு பழப்போம் விட்டுருவோமா, முகத்திரை கிழிக்கணும். இல்லை போயிட்டு போகிறாங்க மறுமையில் பார்த்துக்கோண்டா, இது ஏற்கத்தக்க பேச்சா இல்லை. மறுமை விசாரணை நல்லா தனியாக கொடுப்போம், அது வேற விஷயம். உலகத்தின் அயோக்கிய பேர் வாங்கினே, திருட்டு போய் கும்பலகன பேர் வாங்கினே. அதனால் உலகத்தில் உள்ள விஷயங்களை உலகத்திலே பஞ்சாயத்து பண்ணிடணும். நம்ம தரப்பில் உள்ள நியாயங்களை மக்கள் எடுத்து சொல்லி நான் நல்லவன் தான் என்பதை மக்கள் மன்றத்தில் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.